இன்றைக்கி இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து கடப்பா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, ஒரு முழு உருளைக்கிழங்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு பொடியாக கொத்தமல்லி தூவணும்னா நம்மளோட கடப்பா ரெடி.